Ashley, look at me. Toma. Quando parece, eu vou. Hi guys, welcome back to our brand new video. நான் தான் உங்கள் RAFF தமிழ் கேமிங். ஸோ வீடியோ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்து ரோப்ளாக்ஸில் உள்ள எஸ்கேப் த டென்டிஸ்ட் ஆப்பி விளாட போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆண்டு போட்டுருங்க. அப்போ தான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்து தாண்டா கடைசி இது அதையும் பார்த்து தாண்டு. ஸோ நீங்கள் கேட்கலாம், என்னோட அனதர் கேம்ஸ் நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் போல். ஆமாம் கைஸ், அனதர் கேம்ஸ் ட்ரை பண்ணுறோம். அதே மாதிரி ஃப்ரீ ஃபயரும் போடுவோம். ஏன்னா ஃப்ரீ ஃபயர் மறக்க முடியாது இல்லவா, நான் தான் ஃப்ரீ ஃபயரும் போடுவோம். ஸோ ஓகேவா கைஸ். ஸோ வந்து நான் கேம்ஸ் நான் ட்ரை பண்ணலான்ருக்கேன். அதான் நீங்கள் சொல்கிற கேம்ஸ் நான் ட்ரை பண்ணலான்ருக்கேன். ஸோ நீங்கள் என்ன கேம்ஸ் வேணால் சொல்லுங்கள், நான் தோட்டாலும் அப்லோட் பண்ணுறேன், பிரச்சனை இல்லை. முடிஞ்சளவுக்கு நான் ஜேக்க பார்க்குறேன், எப்போ நான் அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் சொல்கிற கேம்ஸை நான் வந்து உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேவா கைஸ். பார்த்து கூடுறா, இதில் தோக்கக்கூடாது, அதாவது கீழே வந்து சாகக்கூடாது, சரியா? பார்த்து போ. இந்த இடம் ஏன்டா அப்படியே பல்லு மாதிரி வைக்கணும் நம்மளோட, இது வைக்கிறது நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்குது. பார்த்து லாஸ்ட்டு தான் நம்ம குழப்பி விட்ருவேன், அதை தோற்றுருவேன். வந்தாச்சு. ஐயோ, செக் பாயிண்ட்டை போடுறா. அப்போ செக் பாயிண்ட்டை பிடிக்காமல் போயிடுவேன். பிடிச்சாச்சு. சரி, போகலாம், பொறுமையாக போகலாம். ஒத்தடி பாதையில் போகிறேன். ஒத்தடி பாதையில் 2 அடி பாதை. ஒத்தடி பாதைனா வந்து டியூப் மாரி, அதான் பைப் இருக்குல்ல, அதான் ஒத்தடி பாதை. பார்த்து போ. கைஸ், எனக்கு வந்து இதில் போனான்னு ஒரு சின்ன ஐடியா, நான் சொல்லலை, ஆனால் போயாச்சு. நான் ஃபைண்ட் த ஐடன் கீ டு அன்லாக் த டோரு. டோர் எங்கடா இருக்குது? எங்கே ட்ராவில் வச்சுருப்பீங்களா? நான் கிளிக் பண்ணுறேன்னே வரலையே. சரி விடுங்க, நம்ம அங்கே இருக்குடா. பார்த்துட்டேன். தெரியுதா கைஸ், இங்கே வந்து இருக்குது. எடுத்தாச்சு. இது ஒன்று தடங்களாகவே இருக்குது. எடுத்தாச்சு, அன்லாக் பண்ணிட்டா வெளியே போயாச்சு. ஓகே, வெளியே போகலாம். பார்த்து குதி. பாடி கடைசியில் தான் சொதப்பி விட்ருவேன், இல்லையாவது ஜப்பானை பார்ப்போம். பாடி கடைசியில் தான். என்னம்மா அந்த அம்மா அப்படி போகுது? இறா அடுத்தது இதில் போகுதுன்னா இது ஒன்றா? பார்க்க முடியல சீக்கிரம். அடுத்தது எதில் போச்சு? அதான் கண்டுபிடிக்கிற மாதிரி ஐடியா பார்ப்போமா கைஸ்? இதான் கைஸ், கண்டுபிடிச்சிடுங்க கைஸ். ஏன்னா ஆமாம் கைஸ், அந்த க்ரீன் தான். எப்போ தெரியுமா? இதை பாருங்கள், இதில் நிற்கிது பாருங்கள், மின்னக்கையா அதில் அந்த ஃப்ளோர்லேயே நிற்கவும் பார்த்துங்க, அதான். ஓகே கைஸ், கரெக்டாக கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ப்ரௌனு. ஆமாம், ப்ரௌனு தான். பொறுமையாக போ, தோத்துறாத. வந்தாச்சு. இந்த சைடு திரும்ப இதெல்லாம் அசால்ட்டு கைஸ், அசால்ட்டு திரும்பிடும். பார்த்து ஈஸி. தமிழ்நாடு கைஸ், ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு. பார்த்து போ. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நான் கேம் சொன்னேன், அதுக்குன்னு பிசி கேம்லாம் சொல்லிடாதீங்க, மொபைலில் உள்ள கேம் மட்டும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுவேன். ஓகே கைஸ். ஓகே கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குற எல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆண்டு போட்டுங்க. அப்போ தான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ். இதான் கைஸ் ஒத்தடி பாதை. எப்படி ஒத்தடி பாதைனா சின்னதாக இருக்கும், யூடியூப்பில் நான் பார்த்துருக்கேன். ஓகேவா? எனக்கு அந்த வீடியோவில் எப்படி இதில் போக முடியுது, வேகமாக போ சீக்கிரம். ஐயோ, அந்த இடத்துல ஜம்ப் பண்ணால் அழகாக முடிச்சிருக்கேனாண்டா. சே விடுங்க, திரும்ப நான் அந்த சைடாகவே போக பார்க்குறேன். கொஞ்சம் வேகமாக போனால் டக்குன்னு நல்லா தான் இருக்கும். தோற்றுட்டேன். ஸோ நான் வீடியோ கட் பண்ணி சீக்கிரமாக முடிக்கணும். அப்படியே வீடியோ கட் பண்ணிட்டேன், அங்கேருந்து முடிச்சுட்டு வந்துட்டேன். வேறு ஒன்றும் இல்லை, அந்த டியூப் தான் கைஸ், வேறு எதுவும் இல்லை. நான் முடிச்சுட்டு வந்துட்டேன். என்னடா இது ஒன்று கைஸ், இது வரை ஸ்டாப் பண்ணணும். லிஃப்ட்டில் ஏன்னா முடியல, கேம் முடியல. இதுக்கு வந்தாச்சு. செக் பாயிண்ட்டை பிடிச்சிருக்கு. பால் இது வந்து சைடாக போக முடியுமா? இல்லை, வேணாம். பாலை பிடிச்ச போவோம். பார்த்து போடா. என்ன கைஸ், ஜம்ப் பட்டன் கொடுத்தா ஜம்ப் ஆக மாட்டேங்குது, கடுப்பாகுது கைஸ். தான் கைஸ், எனக்கு ரோப்ளாக்ஸில் சடை பிடிக்காது. அதான் நான் வந்து விளாண்டுருக்கேன், போடல. ஓகேவா? அப்புறம் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரீ ஃபயர் போட்டிருந்தேன் ரீசனு. நான் விளாண்டுட்டு தான் கைஸ், இது விளாட்லன்னு சொல்ல முடியாது, விளாண்டுட்டு இருந்தேன் அப்போங்க எனக்கு தெரியும். ஸோ இதான் வந்து நான் உள்ளே போகும்போது ஃபஸ்ட்டாக இருந்துச்சு. சரி, அதான் இதுவே போட்டுரும், அடுத்து வேறு எதாவது போடலான்ட்டு. ஸோ
ஸோ வீடியோ பார்க்குற எல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு மோட்டிஃபிகேஷனாக இருக்கும். ஸோ அதான் கைஸ், மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ட்டு போட்டுருங்க. அப்போ தான் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் கைஸ். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ரா சே ஓலி ப்ரோ. பேசாமல் நான் கட் பண்ணான்னு தான் இருக்கேன் நண்பர்களே. கட் பண்ணிடுவா இல்லைங்க, கட் பண்ணுறா சீக்கிரம். இது ஒன்றை கட் பண்ணவே இல்லை நண்பர்களே. அப்படி கட் பண்ணி நான் வந்துட்டேன். பட்டனை இப்போ தான் நான் அழுத்தினேன். என்னடா க்ளோஸ் ஆகிடுச்சே, என்னடா ஆச்சே இல்லைங்க. திரும்ப அழுத்திட்டு வருவான். பார்த்து குதுரா தோத்துறாதடா, கட் பண்ணிடும்டா. கிளிக் பண்ணிட்டேன். ஓகே வரேன். கைஸ் க்ளோஸ் ஆகிக்குது கைஸ், வேறு ஒன்றும் இல்லை கைஸ். க்ளோஸ் ஆகிக்குது. ஜம்ப் பண்ணுறா டக்குன்னு வரணும் போல். ஐயோ கடுப்பாகுது. நான் அப்படியே கட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதில் போகிறோம். ஜம்ப் த ரூஃப்னா ரோல் ஆகாமா கைஸ். ஐயோ பார்த்து போட கீழே வந்துடும்டா. இதுவே ரியல் லைஃபாக இருந்தால் அழகாக எதாவது பிடிச்சிக்கிடுச்சு. இங்கே பாருங்க கைஸ், ஜம்ப் பட்டன் தாங்க கைஸ் கொடுத்துருந்தேன். நீங்கள் பாருங்களேன், அதில் ஒயிட் கலரில் கூட வந்தது இல்லை, அதான் ஒயிட் கலர் வந்துச்சுல, அது ஜம்ப் பட்டன் கொடுத்தாங்க கைஸ். கொடுத்தாலே வரமாட்டேங்குது கைஸ். இப்போ பாருங்களேன், அதான் சீட்டிங்கு இதெல்லாம் கிடையாது. அப்போ எப்படி கைஸ் நான் வருவேன்? இப்படி தான் கைஸ் ரோப்ளாக்ஸ் பண்ணுறான். கடுப்பாகுது. ஐயோ சீக்கிரம் போ. பார்த்து போ. ஜம்ப்பு பட்டன் மட்டும் ஒர்க் ஆக மாட்டேங்குது டக்குன்னு இந்த ரூஃபில். எனக்கு உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒர்க் ஆகுதுண்ணா ப்ரோ, ஒர்க் ஆகுது ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். ஒர்க் ஆக மாட்டேங்குது ப்ரோ, எனக்கும் தான் ப்ரோ ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படிங்க. ஸோ போனால் சீக்கிரம் போ. ஜஸ்ட் மிஸ்டர் படி ஜம்பேன்னு சொல்கிறதுக்குள்ளே தோத்துட்டேன். விடுங்க கைஸ், நான் அப்படியே கட் பண்ணுனான்னு பார்க்குறேன். கட் பண்ணிடுவா. இங்கேருந்து ஏன் சம்மந்தமே நம்ம ஐயோ கைஸ். அப்படியே நான் கைஸ் நான் அப்படியே கட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஆங்கிள் வியூவை மாற்றிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அந்த பிரிக்ஸும் நான் தாண்டி வந்துட்டேன். ஓகேவா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதில் விட்டுருச்சு. அப்போ தான் நான் எடிட்டிங்கில் ரீப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ அந்த இடத்துல மட்டும் தனியாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். ஓகேவா? பார்த்தீங்கன்னா என்னன்னா செக் பாயிண்ட் நான் பிடிக்கல, அதான் உண்மை. சரி விடுங்க கைஸ். நான் கட் பண்ணிட்டேன்னா நான் தலையில் வருது கைஸ். அதான் நான் மேலே போய்ட்டு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு இது பண்ணேன். பார்த்தா தலையில், அதாவது இப்போ நேராக இருந்துட்டு அப்படியே இது ஃப்ளோர் இருந்துச்சுன்னா அப்படியே திரும்ப ஏறுற மாதிரி இருக்குது. ஸோ பார்த்து ஓகே. இது என்னப்பா நம்ம சொல்கிறேன், அவாய்டு பீயிங் டச்சுடு பை த டாக்ஸிக் ஸ்மோக் ஃப்ரம் த வெண்ட்டா ஆமாம் வெண்ட்டு அண்டு மேக்கு ஷோர் டு கோ த்ரோ த ரைட் வெண்ட். ஏதோ ஒரு கைஸ் நான் அப்படியே கட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் 5 நிமிஷம் விளாண்டேன். அதாவது தோத்துட்டு திரும்ப அப்படியே விளாண்டேன். ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போமா? இது 2 இருக்குது. ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். கருப்பாக இருக்குது. இதில் என்ன கலராக இருக்குது, ஏதாவது இருக்கா தெரியல பார்ப்போமா? இல்லைன்னா ப்ரௌன் மாதிரி இருக்குது. கருப்பாக ப்ரௌனா 2 கலந்த மாதிரி இருக்கு. ப்ரௌன் கைஸ், அவ்வளோதான். எனக்கு ப்ரௌன் தான் தெரியுது. இல்லையா போய் இப்போ ரைட் சைடு பிளாக் ஆகிடுச்சு. திறந்துச்சு. பார்த்தீங்கன்னா வெண்ட்டா கைஸ். நான் இது ரூட்டு கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா ரூட் ஈஸி தான், சிம்பிளாக நண்பர்களே. செக் பாயிண்ட்டை பிடிச்சாச்சு. ஜம்பே கைஸ். நான் ரூட்டு சொல்கிறேன். என்ன ரூட்னா ஈஸி தான். நேராக போயிட்டுருந்தீங்கன்னா லைட்டாக தூக்கியிருக்கோம். ஸோ நேராக சென்டராகவே போங்க, லைட்டாக தூக்கியிருக்கோம். லெஃப்ட் ரைட்டுன்னு திரும்ப நடுப்புற பிளாக் ஆகிருக்கோம் கடைசியில். ஸோ நீங்கள் ரைட் சைடாக போயிட்டு நேராக போங்க, இந்த சைடு திரும்பாதீங்க, உங்களுக்கு வந்துடும் ரூட்டு. ஸோ ஓகேவா? உங்களுக்காகவே சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்காக மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதனால் லைக் பண்ணிடுங்க. ஓகே ஐஸ், பார்த்துப்போ. ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ண மாட்டேங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க, பார்த்துட்டு போயிடுறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் எங்களுக்கு மோட்டிஃபிகேஷனாக இருக்கும். ஸோ அதனால தான் கேட்குறேன்.
பேசாமல் கட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணிடுவோமா? கடுப்பாகுது. பார்த்து போ அப்பாடி பார்த்து போடா. ஜம்ப் பட்டன் கொடுத்தா வேலை செய்ய மாட்டேது. என்னடா பண்ணுறது? பார்த்து போ ஜம்ப்பு. ஸோ கைஸ் வேறு என்ன கேம் ப்ளே பண்ணான்னு மறக்காம மேலே இடிக்குது கைஸ். மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் செய்வேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஜெயிக்கிறோனோ தோக்குறோனோ ஸ்டார்டிங்னு சொல்கிறேன். ஜெயிக்கிறோனோ தோக்குறோன்னா கண்டிப்பாக போடுவேன். ஸோ அந்த இடத்துல கட் பண்ணிட்டேன் நண்பர்களே. கடுப்பாகுது ஒரு ரொம்ப நேரமாக விளாட்றேன்ட்டு. ஸோ விடுங்க. நின்றாச்சு ஏரியாச்சு. ஓ அந்த இடத்துல என்னடா தூங்குது? லேசர் லைட்டாக என்னடா அது கயிறு மாதிரி இருக்குது. எதுக்கு நம்மளுக்கு ரொம்ப தோக்கிறதுக்கு வசரம்? எதுக்கு தொட்டுக்கிட்டு தோத்தா என்ன தோக்குறேன்னா என்ன அது என்ன எப்படியா இருந்தால் நம்மளுக்கு என்ன? நம்மளோட டார்கெட் கேமை முடிக்கணும், அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் ஈஸி கைஸ். சிம்பிள் ப்ரோ பிளேயர் தமிழ்நாடுறா இங்கு கைஸ். பார்த்து போ. இது ஓகே. பார்த்து போடா. அடுத்தது ஜம்பே. அடுத்தது ஜம்ப்பு பண்ணல கைஸ். அழுக்கி போட்டு வந்துட்டேன். செக் பாயிண்ட்டை பிடிச்சிருவோம். ஜம்பே. ஐயோ கைஸ் தெரியாமல் கைப்பட்டு மூவ் ஆயிடுச்சு. ஸோ இது ஒன்று. ஜம்பே ஜம்ப் பண்ணி போய் இது ஒன்றா. என்னடா சமயம் மேலே வந்துக்கிட்டு இருக்கு. இது ஒன்றா கடுப்பாகுது கைஸ். பார்த்தீங்கன்னா வந்து என்னடா ஆமாம் டென்டிஸ்ட் இப்போ தான் பல்லு வருது. பார்த்தீங்கன்னா போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது கிளிப்பு கைஸ். இந்த பல் கிளிப்பு மாதிரி இருக்கும்ல, இல்லை அவங்க பிறந்திருக்கானா அந்த மாதிரி இது. என்னடா அழுத்திக்கிச்சு. என்னடா வேக்யூம் ஆடாது கைஸ். பார்த்தீங்களா நாக்கில் வந்துருக்கோம். இப்போ வந்து தொண்டையிலேருந்து சறுக்கிட்டு போகிறான் தான் அவனோட தொண்டை போல். என்னடாச்சு? பாத்திரா எங்கேயோ போயிட்டுருக்கான். பார்த்தீங்கன்னா போகலாம். ஹே போ 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 நண்பர்களே வந்தாச்சு தண்ணி இருக்கிற சைடு. ஜம்பே ஓகே செக் பாயிண்ட்டை பிடிச்சாச்சு. திரும்ப வந்து இது கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இது அடுத்தது ஜம்ப்பு பண்ணியாச்சு. ஓகே முடிச்சாச்சு. செக் பாயிண்ட்டு. நல்ல இரும்பு கைஸ். நல்ல எலும்பா ஏதோ ஒன்று. பார்த்து போ. வலிக்குது நண்பர்களே அந்த இடத்துல. அந்த இடத்துல வலிக்குது. நான் பொறுப்பு இல்லை ஓகேவா? ஜம்பே கைஸ் திரும்ப வலிக்குது கைஸ். நான் பொறுப்பு இல்லை கைஸ் சொல்லிட்டேன் கைஸ். அப்படியே கட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஈஸியாக இருந்தால் கட் பண்ண உடனே 2வது டேக்கில் நடந்து போயிட்டேன் கைஸ். வலிக்கி நான் நடந்து என்னடா போவான் வலிக்குது கைஸ். வந்தாச்சு. கேம் முடிச்சிட்டோம் கைஸ். அவ்வளோதான் கேம் முடிஞ்சிருச்சு. ஃபினிஷ் நண்பர்களே. கேம் முடிச்சிட்டோம். முடிஞ்சோடனே போயிடாதீங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்னா பண்ணிடுங்க. இது இன்னும் 2 இருக்குது அதெல்லாம் கொடுத்துட்டு போயிடுவோம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு போட்டுருங்க. அப்போ தான் போடுற ஒரு வீடியோ. சரி கைஸ் பை கைஸ். உங்களுக்கு ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். பை கைஸ். டாட்டா பை. See you. Bye.